ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ வீக்லி டாஸ்க் முடிய போது ஆஹா ஓஹோ ஹோட்டல் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு போச்சா இல்லை ஹூஹூன்னு போச்சான்றது நம்மளுக்கு தெரியும். ஊஹூன்னு தான் போச்சு. பட் லாஸ்ட்டாக வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் பூசி மொழிக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பிக் பாஸ் ஸ்டார்ஸ் தீபக், மஞ்சரி, பிரியங்கா இவங்க 3 பேருக்கும் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா 2 ஸ்டார் தான் கொடுக்கணுன்ட்டார். அவங்க கையில் வந்து 5 ஸ்டார் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க, அதை திரும்ப வாங்கிட்டாங்க. மீதி இருக்கிற 2 ஸ்டாரை கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு 2 ஸ்டார் தான் கொடுக்கணுன்றதுனால அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி இது பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 2 பேருக்கு ஆளுக்கு 2 பேரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சொல்ல ஆரம்பித்தாங்க. தீபக் யாரை சொன்னார்னா பிரவீன் அண்ட் சபரியை சொன்னாப்புல. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து பிரவீன் அண்ட் வினோத்தை சொன்னாங்க. மஞ்சரி வந்து பிரவீன் அண்ட் சபரியை சொன்னாங்க. ஸோ அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் சபரி, நான் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து டைரெக்டாக வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க. ஒரே ஸ்டாரில் அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் பாருங்கள், செம்மல்ல. ஏன்னா ஆல்ரெடி வந்து சுபிக்ஷா வாங்கியிருந்தாங்க, வியனா வாங்கியிருந்தாங்க, பிரவீன் வாங்கியிருந்தாங்க. பட் எல்லாமே வேஸ்ட்டாக போய் கடைசியில் வந்துட்டு பிரவீனுக்கும் இவங்க கிடச்சிருக்கு. பட் விஜய் பார்வதிக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அங்கே வந்துட்டு அப்ரிஷியேஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஷாக் ஆகிருக்காங்க. விஜய் பார்வதி இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஷாக்கு இருந்தாங்க. பட் கடைசியாக வந்துட்டு சபரியும் பிரவீனும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு போட்டியிட போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த வாரம் யாருமே திவ்யா இருக்காங்கல்ல. ஸோ 3 பேரும் சேர்ந்து போட்டி போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு. திவ்யா மட்டும் வந்துடக்கூடாது, பிரவீனும் வரக்கூடாது. சபரி வந்தால் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.